வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தோங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிறைய பேர், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாருமே வந்து பிக்சல் 7 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்க கிட்டேருந்துலாம் நம்ம ஃபீட்பேக் வாங்கலாமேன்னு பார்த்தேன். ஏன்னா இமானுவல் ப்ரோ யூஸ் பண்ணுறாரு, ஹரி யூஸ் பண்ணுறான், இதை தவிர ஒரு சிலர் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பசங்க கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கலான்னு பார்க்கும்போது தான் நம்ம குரூப்பில் ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி 7Aல ஒரு சிலர் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லை, சரியா? இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100ல் ஒரு 20-30 பேருக்கு ஆகுது, அப்படி கிடையாது, கொஞ்சம் பேருக்கு ஆகுது, ரேர் ஆகுது. சரி, அது நம்ம ஊர்லேயும் ஒரு சிலருக்கு இப்போ ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமே தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் வந்து பிக்சல் 7 யூசர்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரியான இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்ல. இஷ்யூ இருக்குது இல்லாட்டி இல்லை. ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபோனர்னோட டிவைஸ் தான். இது ரிவ்யூக்காக வந்து கிட்டத்தட்ட என்ன இப்போது 9 சீரிஸே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு போது அப்போ பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இதோட வயசு. இந்த 1.5 வருஷத்தில் இது வரைக்கும் இஷ்யூ இல்லை. பட் நான் மோஸ்ட்டாக ட்விட்டரில் போஸ்ட்டாக பார்த்தது எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி 10 months, வாங்கி 11 months, வாங்கி 1 yearக்குள்ளேயே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம நண்பர்கள் கிட்ட உங்ககிட்ட கேட்ட ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு தான். நீங்கள் யாராவது இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 7A வச்சுருந்து அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஹரி வந்திருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சல் 7A யூஸராக அந்த 7A யூசர்கிட்ட 9 சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓன் ஃபீட்பேக் என்ன? அது என்ன கலரு? லைட்டாக மங்கி போன ஒயிட் மாதிரியே இருக்குது. ப்ளூ. ஆமாம்ல, ஹே ஒயிட். இப்போ தெரியுது டிஃப்ரென்ஸ். ஆமாடா, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆமாம், எனக்கு வந்து இதில் பிளாக்கோட மீதி எல்லா கலரும் பிடிச்சிருக்கு. ஏன்னா பிளாக் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு. 7Aல ரெட் இன்னும் சூப்பராக இருக்கும், கோரல் ரெட். ஓகே, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 9 சீரிஸில் ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? டிசைன் வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆப்பிள் மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் நல்லாங்க. அவன் முன்னாடியே சொல்ல மாதிரினா நீங்கள் ஒன்றும் வீடியோவில் முன்னாடி போயெல்லாம் தேடாதீங்க. அது என்னாச்சுன்னா 2 பேரும் தனியாக பேசிட்டு இருப்போம் இல்லைங்க. அப்போ நான் சொன்னேன், என்னடா ஐஃபோன் மாதிரியே. நீங்கள் உங்கள் வீடியோவில் கூட போட்டுருந்தீங்களே, அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துப்போ. அதான் என்னடா ஐஃபோன் மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் இவன் ஒன்று சொன்னாங்க, ஐஃபோன் மாதிரி நீங்கள் சொல்லலாம், ஆனால் பிக்சல் தாங்க அழகாக இருக்குது அப்படிங்கிறான். நல்லா இருக்குங்க, கலர்லாம் அப்படியே சட்டிலாக. அதுவும் 9ல் வந்து இந்த பிங்க் கலர் ஒன்று நல்லா இருந்துச்சு. 9 ப்ரோவில் வந்துட்டு ஒரு மாதிரி கிரேஷ் கலர் ஒன்று விட்டுருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஓகே, மொத்தம் வந்து என்னதான் ஐஃபோன் மாதிரியான ஒரு டிசைன் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பின்னாடி இருக்க கேமரா மாடியூல் வந்து பிக்சல் ஸ்டைலே தான் இருக்குது. அதில் வந்து சேஞ்சஸ் எதுவும் பார்க்கல. பட் ஓவரால் ஃபோனில் என்னென்னா கொஞ்சம் பாக்ஸி டிசைன் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் கவுடாக அப்படியே ஐஃபோன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்லீக்னு 1000 சொல்லுவாங்க, நம்ம தான் சொல்லணும் இப்போ அது ஸ்லீக்கா இல்லையான்னு. இதில் என்ன ஹைலைட்னா 6.3 இன்ச்சுக்கு ப்ரோ மாடல் விட்டது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இப்போ 8 வந்து காம்பேக்டாக சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் ப்ரோ கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் மிஸ் ஆகுதுன்னு வருத்தப்பட்டாங்க. பட் இப்போ ப்ரோ சீரிஸில் அகைன் இப்போ என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலையும் சரி ப்ரோ ஃபோல்டுலையும் சரி அந்த மேனுவல் மோட்ஸ் இருக்க போகுது. ஸோ நம்ம இனிமேல் மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறது, ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஸோ அது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் மோடம் பற்றி பேசியிருந்தாங்கடா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப முக்கியமானதுங்க, இந்தியாவுக்கு ரொம்ப தேவைங்க அது. சரி, உனக்கு எப்படி இருக்குது இப்போ 7A? எனக்கு இப்போ வந்து ஏதோ கொஞ்சம் இதுவாகிருக்கிற மாதிரி தான் தெரியும். அது வந்து இவங்க அப்டேட் கொடுத்து பண்ணாங்களா இல்லை டெலிகாம் சைடில் அப்கிரேட் பண்ணிட்டாங்களா தெரியல. பட் ஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இல்லை, இமானுவல் ப்ரோட்ட கேட்டேன், அவரும் இதே தான் சொன்னார். 7Aல வந்து எனக்கு பேட்டரி பேக்கப்பு ப்ளஸ் நெட்வொர்க்கு ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஷாக்கு, பேட்டரியை வேறு உள்ளே கொண்டு வந்ததும் ஐ வாஸ் ஷாக்டு. பேட்டரியும் நல்லா இருக்கு. அப்படியா? ஆமாம், 5 years SOT. பேசாமல் நானும் பிக்சலுக்கே மூவ் ஆயிடுறேன். ஏன்னா பிக்சல் வந்து என்னதான் சொன்னாலும் இப்போ இதுலேயே எடுத்துக்கிட்டேன், 8GB ரேம் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏன்னா 120 Hz இருக்கிற ஃபோனை தூக்கி சாப்பிட்றோம். HMD ஃபோனை இதே கையில் தான் யூஸ் பண்ணேன், அதுலேயும் 90 Hz இருந்தது. இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 90னா என்ன அப்படின்னு நான் அவங்களை கேட்கணும். 90ல் அந்த 0 காண போயிடுச்சா? 9 மட்டும் இருந்துச்சா? 9 மட்டுமா? என்னடா SRK 9 சீரீஸ்ரா, SRK 9 சீரீஸ். நயன்தாரா ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாமே. ஆமாம், கரெக்டு. 9 ப்ரோ, நயன்தாரா ப்ரோ மேக்ஸ், ப்ரோ எக்ஸல் அப்படி போட்டு சொன்னான். சரி, ஓகே. இப்போ என்னன்னா மாடர்னில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை தவிர வந்து டிஸ்பிளேல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை ஆக்சுவா டிஸ்பிளே 3000 nits 2700 nits. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க. டால்பி விஷன், HDR மாதிரியான கண்டென்ட்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும். அப்புறம் போன வருஷமே அதெல்லாம் இருந்ததுடா. போன வருஷம் இருந்தது. 2000 nits அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு பெருசாக நிச்சு தெரிய போகிறதில்ல. இதுவே அவுட்டோரில் நல்லா தான் இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் சரி, அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. G4 எப்படி இருக்க போகுது நம்ம தான் தெரியும். சூடாகாமல் இருந்தால்
பரவாயில்ல. இது ஆனால் ஒய்ஃபைல இருக்கு. இப்போ இதில் வந்து பிஎஸ்என்எல் சிம் இருக்கு, ஒய்ஃபைல கனெக்டடாக இருக்கு. இது ஜியோ 5Gல இருக்கு. ஓ 5Gல இருக்கு. ஆமாம் பரவாயில்ல. ரொம்ப மைல்டு மைல்டு, ரொம்ப மைல்டு. இது வந்து சுத்தமாக எதுவும் இல்லை, ஏன்னா ஒய்ஃபைல நல்லா ஜாலியாக இருக்குது இது. ஓகே, அதான் அப்போ பிக்சல் யூசர் யாராவது இருக்காங்க, ஒய்ஃபையை அது ஒய்ஃபை பேஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலன்றவங்களாம் ஜாலியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ட்ராவல் டைமில் ஏதாவது சிங்க் ஆகணும், மியூசிக் கேட்கணும், அப்போ தான் கஷ்டம். ஆனால் அது கூட எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், Find X7 Ultra. அது வெயில் என்னோட சைடில் என் பேக்கெட்டில் வெயில் படுது, அந்த இடத்துல அந்த ஃபோன் இருக்குன்னும் போது அந்த ஹீட் வந்து அதிகமாச்சு. நான் இத்தனைக்கும் வந்து ஒளிச்சித்திரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒன்றும் இல்லை, யூடியூப்ல ஒரு படம் ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டு ஓடுது படம், அது மட்டும் ஆடியோ மட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட பார்த்தோன்னா எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது ஃபீல் ஆச்சு. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட், வெயில் அடிச்சதுனால. சரி, ஓகே. மொத்தம் வந்து பிக்சல் 9 சீரிஸ்ல இந்த மாதிரியான ஏரியாலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். G4 வருது, G4 எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி ட்விட்டர்ல கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பெஞ்ச்மார்க் சைடு போயிடாதீங்க, த்ராட்லிங்லாம் பார்க்காதீங்க. லைக் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸில் நல்லாயிருக்கும். அதான் நான் இது இப்பயும் சொல்கிறேன். இப்போது இமானுவல் ப்ரோ என்ன சொன்னார்னா, பிக்சல் 7Aக்கு S24 Ultraவோட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணேன். ஆனால் என்ன, இதில் எடுக்கிற வீடியோவும் எனக்கு நல்லா இருக்குன்னாரு. எனக்கு கூட பார்த்தோன்னா இதில் எடுக்கிற வீடியோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எடுத்து தொலையும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். இப்போ நான் எடுக்க ட்ரை பண்ணால் நம்ம ரெண்டு பேரையும் கொஞ்சம் சாஃப்டாக காமிச்சு பின்னாடி செவரை காட்டும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் ஆகுது. பிக்சலில் 8 சீரிஸ்லையும் ஓகே சரியா, 9லையும் எனக்கு இப்போ டவுட் 9 எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் எடுக்கிற வீடியோ சூப்பராக இருக்குது, பிளாக் ஸ்டைல் எடுத்தால் செம்மையாக இருக்குது. அதே எடிட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்போ வந்து ஹீட்டிங் ரா பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து கொஞ்சம் தேவைப்படுது, அப்போ திணறுது. ஸோ இந்த ஃபேக்ட் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்க போதும் 9ல் நம்ம பார்க்கணும். ஸோ அது ஒன்று இருக்குது. அவங்க நிறைய பேசின ஜெமினி. ஆமாடா, ஜெமினி என்ன சொன்னாங்கன்னா, ஜெமினி ப்ரோவா என்னது, ஜெமினி லைவ் ஒன்று, ஆமாம், ஜெமினி நானோ ஒன்று. ஆமாம், அது வந்து உங்களுக்கு வந்து ஜெமினி நானோ வந்து 9 சீரீஸ்க்கு, ஜெமினி லைவ் வந்து ப்ரோ சீரீஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஜெமினிக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16GB RAM, அதாவது ஏஐக்காக 16GB, 12GB. ப்ரோ வேரியண்ட்டில் வந்து 16GB, நம்பர் வேரியண்ட்டில் வந்து 12GB RAM கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 16GB RAM ஃபோன் எப்போ வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பல வருஷமாக வந்துட்டு இருக்கு. சாம்சங்கில் S20 Ultraலே வந்துச்சு. ஓகே, S20 Ultraல வந்து 512GB மாடல் வந்து 16GB RAM. அப்புறம் S21 Ultraலையும் 16/512. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல, S22, S23, S24ல 12GB தான். ஓகே, தெரியல, அது நான் ப்ராசஸர்ல எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்போல்லாம் ஏஐ இல்லாதப்பயே, அப்போதான் அதெல்லாம் ஏஐ இல்லாதப்பயே சாம்சங் 16GB கொடுத்துட்டு ஏஐயோட இருக்கிற சாம்சங் ஃபோனுக்கு 12GB கொடுத்துட்டு இருக்கான். அதுதான் சாம்சங்கை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் கூகுள் என்ன பண்ணியிருக்கான், ஏஐ தான் இப்போ அடுத்து ஃபியூச்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரேம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் வேறு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்த்தேன். கரெக்ட், ஆமாம். ஸோ சுற்றி அந்த ஜெமினியை பற்றி தான் அவங்க இது பண்ணாங்க. இப்போ வந்து யூடியூப் மியூசிக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்டைலு மூடு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா ஜெமினியே ஆட்டோமேட்டிக்காக பிளேலிஸ்ட் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்காக பாட்டுகளை சூஸ் பண்ணி அப்படின்னா அதுவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி புஷ் பண்ணிவிடும். நான் சோகமாக இருக்கேன், வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸாக இது பண்ணும். ஸோ அது மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து ஜெமினி லைவ், அந்த கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி கான்வர்சேஷன். ஆமாம், அது நார்மலாக இப்போது நம்ம சாம்சங் ஃபோன்லேயும் பார்த்தோன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணால் ட்ரை ஜெமினி அப்படின்னு தான் வருது. ஸோ ஜெமினி தான் இப்போ எல்லா இடத்தையும் எட்டி பார்க்குது. ஆனால் இதில் வந்து நம்ம பேச முடியும், அது அதுக்கு பதில் சொல்லும். ஆனால் ஜெமினி அவங்க லைவ் எப்படி சொல்கிறாங்க, இந்த சாட் ஜிபிடியில் வந்து இந்த ஆடியோ மோட் நம்ம பேசுவோம், அதுவும் ரிட்டன் பதில் பேசணும். ஸோ அது மாதிரி இது பண்ண முடியும். அதை இதை பேசிக்கணும், நம்ம குறுக்க இது பண்ணி அதை அந்த டாக்கை வந்து இன்டர்ப்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பேசினாலும் அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூ. இன்னொன்று கூட சொன்னாங்க பார்த்தியா, வாய்ஸ் வந்து இன்னும் பெட்டரா, அதாவது அந்த நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த ரொபோட்டிக் வாய்ஸ் இல்லாமல் அந்த ஒரு அதை எப்படி சொல்லலாம், பிஹேவியர் அந்த இதோட, அதாவது ஒரு நேச்சுரலாக ஒரு ஹியூமன் பேசினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு வாய்ஸ். ஸோ அதையும் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு பக்கம் போகுதா. அதுக்கப்புறம் பிக்சல் ஸ்டுடியோ, பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட்டு ஆப், ஏஐ ஸ்டுடியோ ஆப், அதான் பிக்சல் ஸ்டுடியோ. ஆமாம், ஸோ அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், ஸோ அந்த இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து முன்னாடி அந்த வால்பேப்பரில் இருந்தது. வால்பேப்பரில் அவங்க ப்ரீ செட் வச்சுருந்தாங்க. ஆனால் வால்பேப்பர் உனக்கு பிடிச்சிருந்தா? சும்மா ரொம்ப பேசிக்காக இருந்தது. சில இதுதான் நல்லா வால்பேப்பராக வந்தது. சில இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சில வால்பேப்பர்ஸ்லாம் நச்சுன்னு இருந்தது.
எப்படி சொல்லலாம், ஒரு 10ல் ஒரு 2 வால்பேப்பர் நல்லா அமையும், மீதிலாம் கொஞ்சம் மொக்கையா தான் அமையும். அதனால இப்போ ஆனால் என்னன்னா, நான் வந்து ரெனோல ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணேன். அதில் கிரியேட் பண்ண இமேஜஸ்லாம் வந்து மைண்ட் ப்ளோயிங். எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பிக்சல் ஏஐ ஸ்டுடியோ இருக்குமானா, இப்போதைக்கு அந்த பிக்சல் ஸ்டுடியோ இருக்குமானா இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இது வந்து பிக்சல் ஸ்டுடியோல வந்து நம்ம ப்ராம்ப்ட் ஏதாவது கொடுக்கலாம், ஏஐ வால்பேப்பர் அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு இமேஜ் கொடுத்துறேன், இப்போ இமேஜை கொடுத்துறோம், அப்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜ் எனக்கு இப்படி மாத்தி அது பண்ண முடியுமான்னு தெரியல. அதான் பார்க்கலாம் வரட்டும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்து பிக்சல் ஸ்கிரீன்ஷாட்ல நம்மளோட டேட்டாவெல்லாம் எடுத்துக்க போறாங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட்ல என்ன பர்மிஷன், ஆமா வித் யுவர் பர்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன் டிவைஸா இல்ல கிளவுடுக்கு போகுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் ஆன் டிவைஸ் தான் சொல்லுவாங்க. இங்கனுக்குள்ளே ஓரமா நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணி, டேய் நீ எதுக்கு இங்க உட்காந்து இங்கனுக்குள்ள ஓரமா ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து எல்லாம் கொடுப்பியா? நான் கேட்கவே இல்லை, நீ என்னத்துக்கு கொடுக்க போற, எடுத்துக்க போறேன்னு சொல்லு, சைலண்டா எடுத்துக்கிறேன், ஓ உரிமை எடுத்துக்க அப்படிதான் இருக்கு போற பக்கம் பார்த்தா. ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏதாவது நம்ம சர்ச் பண்ணோம்னா அதுவே ஃபெச் பண்ணி கொடுக்கும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அதுவே வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இல்லை, இதே மாதிரி தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தோன்னா, நிறைய சைல்டு அப்யூஸ்லாம் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி கேலரி ஆப் ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன்னு ஆப்பிளில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் டெரரான ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா நான் உஷாராகி உடனே அலர்ட் பண்ணி அவனை பிடிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ உடனே ஒரு கேள்வி வந்தது, ஒரு பக்கம் சூப்பரான ஒரு ஃபீச்சர், ஆனால் எவன் திருடன் எப்படி கண்டுபிடிப்போம், எல்லாரோட கேலரியும் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் எங்கே போச்சு பிரைவசின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ உடனே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது இல்லை ஆன் டிவைஸ் தான் நடக்குது, டிவைஸ்ல மட்டும் செக் பண்ணி அவங்க வந்து நல்லவங்கன்னா விட்டுருவாங்க, கெட்டவங்கன்னா மட்டும் தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதான் இந்த பிரைவசி அண்ட் இன்டர்நெட் இதை பொறுத்த வரைக்கும் பேச ஆரம்பிச்சோன்னா அது வண்டியா நிறைய விஷயங்கள் வரும். அதனால இன்டர்நெட்னு போயிட்டாலே பிரைவசி அது கூடவே அப்படியே போயிட்டு இருக்கு. எங்க போற இது வந்து அவ்வளோதான். அது வந்து போகணும்னா அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆஃப் பண்ணாதான் அந்த இடத்துல பிரைவசி வந்து திரும்ப வந்து சரியாகும். சரி, ஸோ இது ஒரு பக்கமா. அப்புறம் பேட்டரியில் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பேட்டரி லைஃப் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மோடம்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அண்ட் கேமரா செட்டப்ல வந்து செட்டப்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, போஸ்ட் ப்ராசஸிங்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அல்காரிதம் வந்து 2.0 வருது இப்போ, ஹெச்டிஆர் அல்காரிதம். அப்புறம் உனக்கு இவ்வளோ நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த அந்த ஐயோ சூப்பரான ஒரு டேர்ம் நம்ம சொல்லுவோம்ல, கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி, அது வந்து இப்போ கம்ப்யூட்டேஷனல் வீடியோகிராஃபியும் போகுது. ஸோ 8K வீடியோஸ் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி வீடியோ பூஸ்ட்டுங்கிறது இப்போ 2.0 மாதிரி இருக்கு. வீடியோ பூஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம வந்து ஒரு 4K வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுவே ஹெச்டிஆர் மாற்றி அப்படி சினிமேட்டிக்காக மாற்றி நமக்கு திரும்ப கொடுக்கும். ஸோ அது வந்து கிளவுட்ல தான் நடக்குது. ஸோ அது இப்போ 2.0 வந்துருக்கு. அப்புறம் இது மாதிரி எப்படி இருந்ததுன்னா, நிறைய ஏஐ பேஸ்டு, இன்டர்நெட் பேஸ்டு, ஏஐ இன்டர்நெட் ஆன் டிவைஸ் கம்மியாக மேக்ஸிமம் இன்டர்நெட் இன்வால்வ் ஆகுது. ஸோ நிறைய இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஃபோல்டு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில விஷயங்கள். ஸோ இதெல்லாமும் நல்லா இருந்தது. ஃபோல்டு பார்க்க அழகாகவும் இருந்தது. 5.1 இன்ச் தான், 5.1 mm தான். 5.1 இன்ச்சா, 5.1 இன்ச்சுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா அவ்வளோதான். இங்க பாரு, இவ்வளோ திக்கா இருக்கணும் ஃபோனு. என்னங்க சொல்றீங்க? பேட்டரி என்ன ஒரு 20,000 mAh இருக்குமா? ஜஸ்ட் 1 lakh. ஓகே. ஏன்னா ஞாபகம் இருக்கா, எனர்ஜைசர்னு ஒருத்தன் ஃபோன் விட்டான் இவ்வளோ பெருசுக்கு, ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபோனுங்க, சீரியஸாக இவ்வளோ பெரிய ஃபோனு. அதில் வந்து 20,000 mAh இருந்தது பேட்டரி. ஃபோனோட சொன்ன ஒருத்தன் பவர் பேங்க் அவுட்டு, அதில் டிஸ்பிளேயை வச்சு அதை எடுத்துட்டு தெரு அலைய முடியுமா? பேக்கெட்ல வைக்க முடியுமா? அது படித்துறை பாண்டி மாதிரி நம்ம படிக்கல் பாண்டியா மாதிரி இருப்போம். எங்கே போனாலும் இவர்கிட்ட படிக்கல் இருக்குங்க, வாங்கி வைங்க. அவர்கிட்ட பையில வந்து ஒரு 2 கிலோ படிக்கலோட தான் சுற்றிட்டு இருக்காரு, எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் பிக்சல் வந்து இந்த மாதிரியான ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லையும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் தான் ஒரே ஒரு டவுட், 7 வருஷம் மேஜர் அப்டேட் சொல்லிட்டாங்க. பட் ஆண்ட்ராய்ட் 14 தான் வெளில வந்திருக்கு. 15ஓட 7 வருஷமா இல்லை 15 இல்லாம 7 வருஷமான்றது இப்போ இது 15 இல்லாம அப்படின்னா எஸ்கேப். ஆமா, 15ஓட 7 வருஷம் சொன்னா அதே இதுல தான் வருவாங்க. 8 சீரிஸ்க்கும் சரி 9 சீரிஸ்க்கும் சரி 21 வேணும்னா 9 வாங்குங்க. சரிங்க. இல்லை, நான் வந்து ஏஐங்கிற ஒரு விஷயம் எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு புரியல. இந்த கூகுளோட அல்காரிதமை பிரேக் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் போல். நான் கேட்கவே இல்லை, அதுவே எதையாவது தள்ளி நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே நீங்கள் யூடியூப் பக்கம் போனீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீட் அவ்வளோ வருது. ஷார்ட்ஸ் எனக்கு வந்து முன்னெல்லாம் எப்படி இருக்கும்னா, மேலே ஃபஸ்ட் எடுத்ததுமே மெயின் வீடியோ இருக்கும். இப்போ நான் யூடியூப்குள்ளே வாண்டடாக போகிறேன், யூடியூப்பில் ஹோம் போகிறேன். ஹோம் போனாலே எப்படி இருக்கும்னா, மேலே வந்து பெரிய வீடியோ இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் இருக்கா, அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் இருக்கா, அடுத்து பாரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கா. அப்புறம் நான் நல்ல நேரம் நான் இப்போ அல்காரிதம் பிரேக் பண்ணியிருக்கிறனால படங்களாக வருது. சரியா, அடுத்து திரும்ப ஷார்ட்ஸு, திரும்ப பார்த்தோன்னா ஏதோ ஒரு போஸ்ட்டு, அப்புறம் நார்மல் வீடியோ, திரும்ப பார்த்தோன்னா ஷார்ட்ஸ் வந்துடும், போஸ்ட்டு, திரும்ப கீழே போனோம்னா ஷார்ட்ஸ் வரும். ஸோ மேலே ஃபுல்லாகவே டாமினேட்டட் பை ஷார்ட்ஸு. அப்புறம் வந்து தேவையில்லாத வீடியோ காமிச்சு நம்மளை சாகடிக்குது. அதெல்லாம் வந்து நானே என்ன பண்ணிட்டேன்னா, வாண்டடாக மூவிஸ்லாம் ஓப்பன் பண்ணி பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதனால் எதோ ஓப்பன் பண்ணாலும் சரி, என் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தாலும் செம ஃபன்னாக இருக்கும். இப்போ படம் தான் இருக்கும்.
யார் ஆசா எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், ஏன் நான் படமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்துக்கு போய் ஓப்பன் பண்ணி படங்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ அதான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஓவரால் ப்ரைஸிங் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம் இருக்குது தான். பட் ஸ்டில் காம்படிஷனை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஓகே தான் தோணுது. இல்லைடா, காம்படிஷன் பார்த்தாலும் நம்ம மக்கள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா, இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்சிவான ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்தா பையனுக்கு கைகள்லாம் ஒரு பக்கம் சைடு வாங்குது. அப்புறம் வந்து திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, மாரியம்மன் கோயிலுக்காக நான் தீச்சட்டி தூக்குறேன்னு சொல்லி பார்த்து சூடாயிடுவான், எதுக்கு சூடாரானே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து மற்றவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா டெமென்சிட்டி பேஸ்டு ஃபோன்ஸில் இருக்குது. பட் குவால்காம் பேஸ்டு ஃபோன்ஸ்லேயே இப்போ ஸ்னாப் ட்ராகன்லேயே S24 அல்ட்ராலாம் வந்து தப்பிச்சிருது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா நமக்கு வந்து அதுக்கும் 1.25 லட்சம் இதுக்கும் 1.25 லட்சம் அப்படின்னும் போது அது அக்செப்ட் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இந்த ஒரு கேள்வி நம்ம மனசில் வருதுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஹரி கிட்ட கேட்க காரணம் என்னன்னா, பையன் வந்து 7A யூசர். ஸோ ஆல்ரெடி ஒரு பிக்சல் யூசருக்கு வந்து பிக்சல்னா என்னன்றது நல்லா தெரியும். நான் பிக்சல் வந்து காலகாலமாக யூஸ் பண்ணுறேன். என்னதான் எனக்கு பிக்சல் ரொம்ப பிடிக்கும்னாலும் அதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும்போது கோவங்கள் வரதான் செய்யும். சொல்ல போனால் HMD எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிக்சல் வந்து தங்கமான செல்ல பிள்ளைனே சொல்லிட்டு போயிடலாம். இந்த பிள்ளைக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வெக்கப்படாமல் சொல்லிட்டு போகலாம், இந்த பையனுக்கு நான் ஃபேனுங்க, ஆமாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் HMDக்கு தான் ஃபேன் சொல்லிட்டு ஊருக்குள்ள எங்கேயும் தலைகாட்ட முடியுமான்னு தெரியல, காரி துப்பிடுவாங்களோ நம்ம தெரியல, அப்படிதான் இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு தான் குமுறி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா அதையும் நான் ஷேர் பண்ணி விட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பதிலுக்கு அவங்க கொஞ்சம் கூவுனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பாரு இப்போ அப்டேட்டை பற்றி பேசவே இல்லை. HMD 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. அப்டேட் இருக்குமான்னு கேட்டால் சாக்கு பையனால அதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பல சாக்குகள் சொல்லி சாக்கு பையை யூஸ் பண்ணி எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம், ஏமாத்துறான்டாங்க அப்படிதான். சரிங்க, ஸோ பிக்சல் 9 சீரிஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாடல் என்ன, அதுங்கிறதுல கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். 9 சீரிஸில் தான் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண பிக்சல்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு எதை சொல்லுவீங்க? உனக்கு நீ என்ன சொல்லுவேன்? இது வரைக்கும் யூஸ் பண்ணதுன்னு இல்லை, யூஸ் பண்ணதுன்னு கேட்டால் பாவம் நீ அப்புறம் என்ன பண்ணுவேன், லாக் ஆகிடுவேன். ஆனால் நீ பிக்சல் இது வரைக்கும் பார்த்ததில்ல, உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு பிடிச்சதுன்னா 2XL. 2XL செம்ம ஃபோனு. நான் 2XL பிராண்டாக தான் யூஸ் பண்ணேன். சரியா, 64GB தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணேன். எனக்கு ஆனால் ரொம்ப என்னை வந்து அட்ராக்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் வந்து என்னை லாக் பண்ணி ஓரமாக போ இதை தாண்டி வேறு ஏதாவது ஃபோன் போய் காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது பிக்சல் 4 சீரிஸ் தான். 4 சீரிஸ், அதுவும் 4XL மட்டும்தான். அதுலேயும் 4 வந்து காம்பேக்டாக இருக்கும், பேட்டரி லைஃப் வீக் தான். பட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட கூட நம்மளை விடாத அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாமே கொடுத்த ஒரு டிவைஸ். ஸோ பயங்கர ப்ரீமியமான ஒரு பிக்சல் ஃபோன்னா இன்றைக்கும் நான் வந்து அடித்து சொல்லுவேன். என்ன தான் மெட்டல்லாம் யூஸ் பண்ணி ஐஃபோன் மாதிரியே நீங்கள் பண்ணாலும் கூட பிக்சல் 4 சீரிஸ் தான் யூனிக்காக இருக்குது, யூனிக் பிக்சல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். பிக்சல் 5 கூட ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ இந்த வரிசையில் அப்படியே பேசணும்னு வைங்களேன், நான் பிக்சல் 2 நல்லா இருந்தது, 3 நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். பிக்சலே நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம் நிஜமா, ஏன்னா HTC டீம் தானே ஒர்க் பண்ணாங்க டிசைனில். இன்னி வரைக்கும் மினிமலாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. டிசைன் சேஞ்சஸ்ஸு லைக் மினிமலாக தான் கொண்டு வந்தாங்க, ஓகே. பட் அவங்க சாஃப்ட்வேர் சைட்லேயும் சரி, இந்த கேமரா கம்ப்யூட்டேஷனல் இதுலேயும் சரி, எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன, ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் ஸ்குவீஸ் வேறு இருக்கும் 4ல், அதான் லாஸ்ட் ஃபோன் 4XL. அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மனக்குமரல்களும் வரும். ஒரு நாள் வேணும் நம்ம இதெல்லாம் பற்றி தனியாக பேசுவோம். சரியா, அடுத்த பதிவில் சந்திப்பதற்கும் சிவரணி ஹரி பார்க்கலாம். பை பை.